இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து 24 மணி நேரங்கள் தொடர் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 1976 மக்களுடைய கணக்கெடுப்பின் மக்கள் தொகை அடிப்படையில் நம்பர்ஸ் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இந்த மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை உறுப்பினர்கள் எம்பியை செலக்ட் பண்ண கூடாது என்கிற ஒரு சட்டம் 1976 இருந்து இருக்குது. ஆனா 2021 இந்த பாசிச ஆட்சி வந்த பிறகு இந்த சட்டம் 2026 வரை மட்டுமே செல்லுபடியாகும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுட்டான். போட்டு வச்சு முடிச்ச பிறகு இப்ப 2026 அது காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியான பிறகு மறு வரையறை தேவை. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை உறுப்பினர்கள் எம்பியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணான். இத தென் மாநிலங்கள், தென் மாவட்டங்கள், வட இந்தியா, தென்னிந்தியா, வட இந்தியா வரவேற்கிறது, வாழ்கிறது, தென்னிந்தியா தேய்கிறதுன்னு சொல்வது போல தென்னிந்தியா எதிர்க்குது. மிக தீவிரமாக தமிழகம் எதிர்க்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் அப்படி எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையறைய 2 விதமாக சொல்றாங்க. ஒண்ணு, இப்ப 543 எம்பிக்கள் இருக்காங்க. இந்த தொகுதியை தனித்தனியா பிரிக்கிறதுனால இனி இந்தியாவுல 848 தொகுதியாக மாறும். தொகுதியை கூட்டுறது ஒண்ணு. இன்னொன்னு, தொகுதியை கூட்ட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணா இதே 543 தொகுதி தான் இருக்கும். ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் நியமனம் செய்யப்படுவாங்க. அதிகமா எங்க எம்பிக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எம்பிக்கள் கிடைக்கும். குறைவான மக்கள் தொகை கொண்டவர்களுக்கு எம்பிக்கள் கிடையாது. இதை மறுபடியும் மாத்தணும். இந்த 2 விஷயம். ஃபர்ஸ்ட்ல 543 848 மாத்துனா தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 10 எம்பிக்கள் எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. தமிழகத்துக்கு 10 எம்பிக்கள் எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. அப்ப நல்லது தானே, நமக்கு தான் 10 எம்பி ஜாஸ்தியா கிடைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சா யூபிக்கு 63 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க, பீகாருக்கு 39 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க, ராஜஸ்தானுக்கு 25 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க, தமிழகத்துக்கு வெறும் 10 கிடைக்கும், யூபிக்கு 63 எம்பிக்கள் அதிகமா கிடைப்பாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 3ல 2%, 2% மக்களுடைய அந்த எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தா சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம். நல்ல யோசிங்க, என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்றத்திலேயே தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இந்த விஷயத்தை தான் முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தமிழகத்தின் தென்னகத்தினுடைய அனுமதி இல்லாமலேயே பாராளுமன்றத்தில் பல சட்டங்கள் பாஸ் பண்றதுக்கு வழிவகை செய்யும். அவ்வளவுதான். 2வது 543 வச்சுட்டு தொகுதிகளின் அடிப்படையில மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில அமைச்சா என்ன ஆகும் அப்படின்னா தமிழகத்துல இப்ப இருக்கிற எம்பிக்களை விட 8 எம்பிக்கள் கம்மியாகும், 8 எம்பி குறையும். ஆனா யூபிக்கு 11 எம்பி ஜாஸ்தியாகும், பீகாருக்கு 10 எம்பி அதிகமாகும், ராஜஸ்தானுக்கு 6 எம்பி அதிகமாகும். இத உணர்ந்துதான், இத யோசிச்சுதான் குறிப்பாக தமிழகம், தமிழ்நாடு மிக தீவிரமாக தொகுதி மறுவரையை, இந்த டீலிமிட்டேஷனை மிக தீவிரமாக எதிர்க்குது. நம்மளுடைய சப்போர்ட்டே இல்லாம என்ன வேணாலும் கொண்டு வரலாம். ஓப்பனா அறிவிச்சிட்டு இருக்கிறோம் பல மாநிலங்கள்ல. அடுத்து பொது சிவில் சட்டத்தை கம்பல்சரி கொண்டு வருவோம். அவனுடைய வாக்குறுதியாக சொல்றான், அடுத்து பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் சொல்றான். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டா, பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டா, ஒருவேளை தமிழக எம்பிக்கள் அனைவரும், நாம ஓட்டு போட்டு எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கிற தமிழக எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து பொது சிவில் சட்டத்தை எதிர்த்தாலும் கூட வட மாநில எம்பிக்களின் மூலமாக அது ஊர்ஜிதம் செய்யப்படும், அது அமலுக்கு வந்துடும். எதிர்க்க முடியாது, எதிர்த்தாலும் பிரயோஜனம் கிடைக்காது. நாம வெறுமனே வெளியில உள்ள சூழலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஆனா அவனுங்க செய்யறதெல்லாம் அடி ஆழத்துல போய் என்னென்ன செய்யணுமோ, எதை எதை செஞ்சா முஸ்லிம்களை வேற இருக்க முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறான், அத்துணையும் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த சூழல்ல தான் 243 தொகுதிகளுக்கும் 234 கரெக்டா பாருங்க, 23/4 எப்ப தேர்தல்? ஏப்ரல் 23, 234. அதே 234 தான் தொகுதி, தமிழகத்தினுடைய தொகுதிகள். 234 தொகுதியிலையும் 23/4 ஏப்ரல் 23 தேர்தல் இருக்கு. என்ன செய்யணும், எப்படிப்பட்ட சூழல் உருவாக்கணும், எந்த சூழல்ல நாம இருக்கிறோம், இப்படி கூட யோசிக்க கூடாது. அது ஒன்றிய அரசு தானே, இது தமிழக அரசு தானே, பல விஷயத்துல யோசிங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தமிழகத்துல பெரும் பெரும் கலவரங்கள் ஏற்படாம அரசு பாதுகாத்துட்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஒரே ஒரு சாட்சி போதும். எப்பவோ மிகப்பெரிய கலவரம் தமிழகத்துல திருப்பரங்குன்றத்தை வச்சு ஏற்படுத்துவதற்காக தேர்ந்தொட்டு வச்சாங்க. ஆனா அதை தமிழக அரசு தைரியமாக ஹைகோர்ட் வரைக்கும் போய் தைரியமாக வாதாடி நிச்சயமாக ஏற்ற முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஆதரவை நமக்கு தெரிவிச்சது இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிசம் வராம இருப்பதற்கு, பாசிசத்தோடு யார் யார் கைகோர்த்து நிற்கிறார்களோ அது போன்றவர்கள், அது அல்லாமல் சாதகமான இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஷரீஅத் சட்டத்துக்கு ஒவ்வொன்றையா கை வச்சுட்டே வரான். நிக்காஹனுடைய விஷயங்கள், சாட்சிகள் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான், தேவையில்லை, பொதுவா ரிஜிஸ்டர் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயமும் ஷரியத்தினுடைய சட்டங்களை ஒவ்வொன்றா கை வைக்கிறான். எத்தனையோ பள்ளிகளை இடிப்பதற்கு இன்னும் புல்டோசர் தயாரான நிலையிலேயே பல மாநிலங்கள்ல இருக்கு. தைரியமா பேசிட்டு இருக்கிறோம், தைரியமா பாங்கு சொல்றோம், தைரியமா தொழுகிறோம். இதுக்கு கூட ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய சூழல்கள் தொடர்படியா இருக்கு. இதையெல்லாம் நாம மனசுல வச்சு என்ன செய்யணுமோ அதை 23 செஞ்சா, அப்பவும் நடந்தா உடனே பாலாறு ஓடிடுமா, தேனாறு ஓடிடுமா? ஒன்னும் ஓட போறது இல்லை, ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஆனால் பாதுகாப்பான சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை நாம் தொடர்படியாக அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த நாளில் வியாழக்கிழமை 23 அதிகாலையிலேயே நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. சுபு தொழுதுமா, ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். அப்படியே போய் கியூல நின்றுமா, வெயில் வர்றதுக்கு முன்னாடி போட்டு முடிச்சுட்டு உடனே ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் போட்டேன் நீங்க போட்டீங்களா அப்படின்னா நம்ம கடமை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அந்த கடமை ஒரு சின்ன கடமை, ஒரு சின்ன வேலை. அந்த சின்ன வேலையை விடுறதுனால பெரிய கஷ்டங்கள் நம்மை தாக்க கூடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாப்பானாக.